بسم الله الرحمن الرحيم كلمتان خفيفتان على اللسان ثقيلتان في الميزان حبيبتان إلى الرحمن أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசானி, சொல்வதற்கு ரொம்ப லேசான ரெண்டு கலிமாக்கள். ஸகீலத்தானி ஃபில் மீசானி, மீசான் என்னும் தராசில அல்லாஹ் தஆலா எடை போடக்கூடிய அந்த நாளையில நன்மைகளால் மிகவும் கனமானதாக இருக்கும். சொல்றதுக்கு லேசான வார்த்தை, ஆனால் ரொம்ப அல்லாஹ்வுடைய தராசில் மிகவும் கனமான வார்த்தை அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வர்ணிச்சு அந்த ரெண்டு வார்த்தைகளை சொல்றாங்க. ஹபீபத்தானி இலர் ரஹ்மானி, அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தைகளும் கூட அப்படின்னு சொல்லி சொல்றது ரெண்டு வார்த்தை தான். ஆனால் அந்த ரெண்டு வார்த்தையை வர்ணிக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று விதமாக வர்ணிக்கிறாங்க. ரொம்ப சொல்றதுக்கு லேசானது, மீசான்ல ரொம்ப கனமானது, அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமானது அப்படின்னு இந்த மூன்று விதமான தன்மைகள் உண்டான ரெண்டு கலிமாக்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. ரெண்டு கலிமாக்கள் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அவ்வளவுதான் சொல்லலாம். ஒரு தடவை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த ரெண்டு கலிமாக்கள் நம்ம எவ்வளவு அதிகமாக ஓதுறோமோ அந்த அளவுக்கு உண்டான நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதுங்கிறத இந்த ஹதீஸினுடைய முன் தொடர்லேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகாக சொல்றாங்க. மீசானையே நிறைத்து விடும் அளவிற்கு உண்டான நன்மைகளை தரக்கூடியது, கனமானது, அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமானது, அதே சமயத்தில் சொல்றதுக்கு ரொம்ப லேசானது. இந்த கலிமா பற்றி நிறைய செய்திகள் எல்லாம் அங்கங்கே நமக்குலாம் காண கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு போன போது இப்ராஹிம் அதாவது ஒவ்வொரு வானத்தில் ஒவ்வொரு நபிமார்களாக சந்தித்தார்கள்ங்கிற செய்தியை நாம் பார்த்தோம். அதில் 7வது வானத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பதாகவும் அவர்களோடு புலூக் ஆகாத சிறுவர்கள், இறந்து போன சிறுவர்களுடைய ரூஹுகள் எல்லாம் அந்த இப்ராஹிம் நபியோடு சேர்ந்து என்ன விளையாண்டு கொண்டு இருப்பார்கள் என்ற செய்திகள் எல்லாம் ஹதீஸில் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முத அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லும் போது அவங்க பதில் சொல்லிட்டு, உங்களுடைய உம்மத்துகளுக்கு என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சலாம் சொல்லி அனுப்புவாங்க. அதோடு சேர்த்து ஒரு செய்தியும் சொல்லுவார்கள். எப்படி இந்த பெரிய மரத்துக்கு கீழாக நான் அமர்ந்திருக்கிறேனோ இது போன்று சொர்க்கம் மரங்களால் நிறைந்தது அல்ல, அது ஃபுல் காலி கிரவுண்டு மாதிரி இருக்கும். அந்த காலி கிரவுண்டில் உங்களால் முடிந்த அளவு நீங்கள் மரங்களை நட்டு கொள்ளுங்கள், அங்குண்டான மரங்கள் இந்த கலிமா தான் அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ம நபிக்கு சொல்லி அனுப்பியதாக நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த கலிமாக்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம்ங்கிற இந்த கலிமாக்கள் நாம் அதிகமாக ஓதுவது மீசான்லையும் கனமாக இருக்கும், அல்லாஹுக்கும் பிடித்தமானது, சொல்றதுக்கும் லேசானது, அதே சமயத்தில் நம்மளுடைய சொர்க்கத்தில் நமக்குன்னு உண்டான இடங்களில் நாம் நடக்கூடிய மரங்களும் கூட இது அப்படிங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹதீஸ் வாயிலாக நமக்கு சொல்லி தர்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அமல் செய்யலாமா? நிறையா இந்த கலிமாக்களை எவ்வளோ ஓத முடியுமோ அவ்வளவு நாம் ஓதுவது இன்னொரு விஷயத்துலேயும் ஒரு பெரிய பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடியது அப்படிங்கிற செய்திகளையும் நாம் ஹதீஸுகளில் பார்க்கிறோம். அது என்னங்கிறத இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அமல் செய்யக்கூடிய ஒரு பாக்கியவான்களில் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.